4th ஏப்ரல் சாட்டர்டே. முடிவுகளில் கடவுளின் வழிகாட்டுதல். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம பல நல்ல முடிவையும் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்ல ஒரு கெட்ட முடிவும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அதை நம்ம எப்படி மேற்கொள்றதுன்னு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதை எப்படி இந்த காரியத்தை நம்ம செய்யறதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிச்சு நமக்கு அட்வைஸ் பண்ண நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெபத்துல அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையா, அவருடைய வாக்கு திட்டங்களை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவை நமக்கு கொடுக்குது. அதனால நாம அவருடைய வழிகாட்டுதலை நம்ம தேடணும். அப்படி நம்ம அவரை தேடும் பொழுது அவருடைய வாக்கு திட்டங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய ஜெபத்தின் மூலம் நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை பாதுகாக்குது. அதனால நம்ம நம்மளுடைய தேவைகளை, நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கும். நமக்கும் அவருக்குமான நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கையை வளர்க்கும். ஜெபம். வழிகாட்டும் தேவனே, இன்று நாங்கள் எடுக்கும் முடிவுகளில் உம்முடைய வழிகாட்டுதலை காட்டும். உமது ஞானத்தை தேட கிருபை தாரும். ஆமென். ஹோலி சாட்டர்டே.